கடந்த பதிவில் பூமியில் உயிர் உருவான காரணங்களை பற்றியும் மற்ற கோள்களில் உயிர் உற்பத்தி ஆகாத காரணத்தை பற்றியும் நம்ம பேசியிருந்தோம். இந்த பதிவு உயிர்களுடைய பிறப்பின் ரகசியத்தை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் கோழியா முட்டையா என்கின்ற அறிவியல் பூர்வமான அந்த கேள்விக்கு பதிலை இன்னும் தெரிந்து கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கையில் தான் இந்த பதிவுகளை தொடர்ந்து நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். இந்த பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்து முடிக்கக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக உங்களுடைய நம்பிக்கையில மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்க போறதில்லை. தொடர்ந்து நீங்க நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிடுங்க. நான் ஜமால் முகமது சாபி இமான். இதே டைம் பாஸ் உங்களுக்கான தேடல். எல்லோருக்கும் வணக்கம். ஒரு சிந்தனையான கேள்வியோடு இந்த பதிவை நம்ம ஆரம்பிக்கிறது சரியா இருக்கும். நம்ம தினந்தோறும் பார்க்கக்கூடிய ஏராளமான மரங்கள், அந்த மரம் காய்க்க ஆரம்பித்ததில் இருந்து அது இருக்கக்கூடிய நாட்கள் வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான பழங்களை நமக்கு தந்து கொண்டு தான் இருக்குது. அப்படி தரக்கூடிய அந்த பழங்களுடைய விதைகள் எல்லாமே மரமாக மாறுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லைன்னு சொல்லக்கூடிய பதிலை எல்லோரும் சொல்லிடுவோம். ஆனால் இந்த நிகழ்வுக்கும் பாப்புலேஷன் அண்ட் டீபாப்புலேஷன் சொல்லக்கூடியதுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குன்னு சொன்னால் ஒன்றில் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, அல்லது நான் ஏதோ கதை சொல்கிறேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த பதிவை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கடைசி வரைக்கும் கேட்கக்கூடிய நேரத்தில் அது உங்கள் சிந்தனையில் நம்பிக்கை சார்புடைய பல தகவல்களையும் உங்களுக்குள் அது ஏற்படுத்தும்னு சொல்லக்கூடியதுக்காக தான் இந்த பதிவு. படைப்பினங்களின் உருவாக்கத்தை பற்றி நாம் சிந்தித்தால் நமக்குள் பலவிதமான குழப்பங்கள், கேள்விகள், நம்பிக்கைகள், அவநம்பிக்கைகள் என பல வகையான சிந்தனை தடுமாற்றங்கள் இயல்பாகவே ஏற்படதான் செய்யும். இந்த தடுமாற்றங்களின் விளைவாக தான் கொள்கைகள், கோட்பாடுகள் இங்கே கட்டமைக்கப்பட்டு வலுப்பெற்று நிலை பெற்று இன்றளவும் நம்மோடு பயணித்து கொண்டு தான் இருக்குது. இந்த அளவிற்கு இந்த கொள்கைகள் நிலை பெற்று இருப்பதற்கு கடவுள் சார்புடைய நம்பிக்கைகள் மட்டும்தான் காரணம் என்றால் நிச்சயமா கிடையாது தான். காரணம் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பொருளாதார கட்டமைப்பு தான் இந்த அளவிற்கு இது நிலை பெற்று இருக்க காரணமா தொடர்ந்து இருந்துட்டு இருக்குதுன்னு சொல்லக்கூடியதான் அதுல இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மையாக இருக்குது. ஏனென்றால் உலக அளவில் நீங்க பார்த்தாலும் பல்லாயிரக்கணக்கான வழிபாட்டு தலங்கள் இருந்தாலும் எல்லா வழிபாட்டு தலங்களும் ஒரே மாதிரியான நம்பிக்கைகள் அங்க செயல்படுத்தப்படுதான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா இல்லை. எந்த வழிபாட்டு தலங்களில் பொருளாதாரம் வலுவா இருக்குதோ அந்த வழிபாட்டு தலங்கள் மட்டும்தான் இங்க சிறப்புக்குரியதா ஆக்கப்பட்டு இருக்குன்னு சொல்லக்கூடியதை நம்ம நேரடியா பல இடங்கள்ல பார்க்க முடியும். அப்போ ஒரு கோட்பாடுன்னு சொல்லக்கூடியதுக்கு பின்னாடி பொருளாதார வளமைன்னு சொல்லக்கூடியது இருக்க காரணத்தினால தான் இங்கே மனிதர்கள் சக மனிதனை விரோதியா பார்க்க வைக்கக்கூடிய சூழ்நிலைக்கே தள்ளப்படுறோம். அந்த பொருளாதார வளமை யார் அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வளமை வளமையா இருக்கணும் என்கின்ற அந்த ஒற்றை நோக்கத்திற்காக மற்ற மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பகையாளியாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய நோக்கத்துக்காக மட்டும்தான் இங்கே இந்த கோட்பாடுகள் வியாபாரமாக்கப்பட்டு இருக்கத நம்ம நேரடியா பல ஆதாரங்கள்ல இருந்து இன்றைய காலகட்டங்களில் சோசியல் மீடியா மூலம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். உலக அளவில் இந்த மத பொருளாதாரம்னு சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த தரவுகளை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் மிகுந்த அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்த தான் செய்யுது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 3-4 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு வருமானம்னு சொல்லக்கூடியது இதில் நடந்துட்டு தான் இருக்குது. அதாவது 400 லட்சம் கோடிகள் மத பொருளாதாரத்திற்காக மட்டும் இங்கே சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடியதும் அந்த டேட்டா சொல்லுது. இந்த மதம் அந்த மதம் அப்படின்னு இல்லை, எல்லா மதங்கள்லையும் இந்த பொருளாதார மண்டலம்னு சொல்லக்கூடியது மிகுந்த வலுவாக இருக்க தான் செய்யுது. அது எந்த அளவிற்குன்னா உலக அளவில் இருக்கக்கூடிய 10 டாப் 10 டெக் கம்பெனிகளுடைய ஆண்டு வருமானத்தை விட இது பல மடங்கு அதிகமாக இருக்குது. அதாவது இந்த அமேசான், கூகுள், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரிப்பட்ட நிறுவனங்களுடைய ஆண்டு வருவாயை விட இது உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால தான் நல்லா படிச்சுட்டு வெளியே வரக்கூடிய ஒரு இன்ஜினியர்ஸாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், அல்லது டீச்சர்ஸ், லாயர்ஸ், இந்த மாதிரி யாராக இருந்தால் கூட
அவர்களுடைய ஒரு மாத சம்பளத்தை இந்த தொழிலில் இருக்கக்கூடிய பல நபர்கள் ஒரு நாளில் சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க. இந்த பொருளாதார பாகுபாடு தான் கல்வியின் முக்கியத்துவத்தை சிதைக்க காரணமாக தொடர்ந்து இருந்துட்டு இருக்குது. சராசரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த மனநிலை எப்படி இருக்குதுன்னா, படிச்சுக்கிட்டு நீ இவ்வளோதான் சம்பாதிக்கிறியா, அவனை பாரு படிக்காமலேயே உன்னை விட 3 மடங்கு ஜாஸ்தியாக சம்பாதிக்கிறான், கஷ்டப்பட்டு படிக்க வச்சு என்ன பிரயோஜனம்னு சொல்லக்கூடிய அந்த சிந்தனை ஓட்டத்தில் இருந்து தான் நம்முடைய கல்வியின் வீழ்ச்சின்னு சொல்லக்கூடியது ஆரம்பிக்குது. ஆனால் உண்மையான கல்வியினுடைய நோக்கம் எதை நோக்கி பயணிக்க வைக்குதுன்னு சொல்லி நம்ம அதை கவனிக்கணும். கல்வி என்பது சரியான கட்டமைப்பை சமத்துவமாக எல்லோருக்கும் கிடைக்க வழிவகை செய்யும் ஒரு கூர்த்தீட்டப்பட்ட ஆயுதம். விவசாய புரட்சி, தொழில் புரட்சி, அரசியல் புரட்சி, சமூக புரட்சி, இன்னும் எந்தெந்த மாதிரிப்பட்ட வளர்ச்சி நமக்கு தேவைப்படுதோ அந்த வளர்ச்சிக்கெல்லாம் முதுகெலும்பாக இருக்கக்கூடியது நாம் படிக்கக்கூடிய கல்விதான் சொல்லக்கூடிய அந்த சிந்தனையை நாம் முதல்ல உள்வாங்கினாதான் கல்வியினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த கல்வியை அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நாம் கொண்டு செல்ல முடியும். அப்படி கொண்டு செல்லக்கூடிய அந்த கல்வி அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகரக்கூடிய இடத்துல முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடியது தான் இந்த மத ரீதியான சில பல காரணங்களும் முக்கியமாக இதில் இருக்க தான் செய்யுது. அந்த காரணங்களை நாம் புரிந்து கொள்வதற்காக தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மரத்தினுடைய நிகழ்வுக்கு பின் படைப்பாற்றல் ரகசியம் இருந்தாலும் அதை பற்றி நம்ம தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான நிகழ்வை இதோடு கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடிய நேரத்தில் இன்னும் நமக்கு கிளாரிட்டின்னு சொல்லக்கூடியது தெளிவான முறையில் நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஒரு மரத்தில் இருந்து பல்லாயிரக்கணக்கான விதைகள் நமக்கு கிடைத்தாலும் எல்லா விதைகளும் மரம் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஆகாது தான். என்ன காரணம்னா அதனுடைய அக மற்றும் புற சூழ்நிலை எந்த விதைக்கு சரியான முறையில் கிடைக்குதோ அந்த விதை மட்டும்தான் மரமாகி அடுத்த தலைமுறைகளுக்கு அது பயனுள்ள ஒரு மரமாக மாறி வரும். இங்கே நம்ம மரத்தை கல்வியாக எடுத்துக்கொண்டோன்னா மரத்திலிருந்து பெறப்படக்கூடிய அந்த விதைகள் தான் அதில் இருந்து கல்வி கற்றவர்கள். இந்த கல்வி கற்றவர்களுடைய அக மற்றும் புற சூழ்நிலை சரியான முறையில் இருந்தால் தான் அவர்களுடைய கல்வின்னு சொல்லக்கூடியது அடுத்த தலைமுறைகளுக்கு சரியான முறையில் ஒரு வழிகாட்டியாக மாறுமே தவிர மற்ற விதைகள் எப்படி பால்பட்டு வீணாக போகுதோ அதே மாதிரி தான் அந்த கல்வி கிடைக்கக்கூடிய இடத்துல அக மற்றும் புற சூழ்நிலை தவறானவங்க கையில் இருந்து அந்த கல்வி கற்றவர்களுக்கு உள்ளாடி போகக்கூடிய நேரத்தில் அந்த கல்வி ஒரு பயனற்ற கல்வியாக மாறி போயிடும்னு சொல்லக்கூடியதை நம்ம இதில் இருந்து எடுத்துக்க முடியும். மத ரீதியான பொருளாதாரம் வலுவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் மட்டும்தான் இங்கே படைப்பினங்கள் பற்றிய ரகசியங்களாகவே பாதுகாக்கப்படுகின்றன. காரணம், மனிதன் சக மனிதனை விரோதியாக பார்க்க வைக்கப்பட்டு ஒருவருக்கொருவர் பகையாளியாகவே அவர்களுடைய வாழ்க்கையை நடத்தி வைக்க கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நோக்கம் பொருளாதாரம் சார்புடையதாக மட்டும்தான் இருக்குது. இந்த பொருளாதாரம் சார்புடையதாக இருக்கக்கூடிய காரணத்தினால தான் மற்றொரு பக்கம் மக்கள் தொகை பெருக்கம் அதை குறைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும் என்கின்ற பெயரில் செய்யக்கூடிய பலவிதமான அபத்தங்கள். அந்த தொடர்பை பற்றி நாம் அடுத்த பதிவில் முழுமையாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த பதிவினுடைய நோக்கம் இயற்கை சார்புடைய படைப்பினங்களுடைய உருவாக்கம் மனிதன் கட்டுப்பாட்டில் இல்லை, அதையும் மீறி மனிதன் எதனால் கட்டுப்படுத்த வைக்கப்படுகிறான்னு சொல்லக்கூடிய அந்த தகவலை இதுவரைக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம். சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு ஒரு புதிய புரிதலை கொடுத்துருக்கோன்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையில் இந்த பதிவை நான் இதில் முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.